ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது சத்யாவின் சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மினி இட்லி சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டுக்கிறனால ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சத்யாவின் சமையல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் அரை கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் பாசிப்பருப்பு ஜஸ்ட் ஒரு பேருக்கு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இதில் ஏன் மிளகா இருக்குன்னா, அது நான் ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருளாக வாங்கி வச்சுருக்கிறதுனால வீணாகக்கூடாதுன்னு கொஞ்சம் மிளகா போட்டு வச்சுருக்கேன் பருப்பில். இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு எடுத்தாச்சு. இதில் நான் எப்பயுமே பருப்பு வேக வைக்கும்போது விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி வேக வைப்பேன். ஏன் அப்படின்னா, பருப்பு நல்லா வெந்து வரும், பொங்கி வராது. அதே நேரத்தில் நம்ம பருப்பு அந்த புளியில் இருக்க ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணதுக்காக இப்போ இதை விசில் வச்சிடலாம். உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நார்மலாக எப்படி பருப்பு வேக வைப்போமோ அது மாதிரி வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவை நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் செய்ய போகிறோம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு ஆட் பண்ணுறேன். இந்த அளவு கரெக்டாக 2 சாம்பார் இன்றைக்கி வைக்கிற அளவு 2 தடவை வைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எப்போயும் அப்ராக்சிமேட்டாக தான் போடுவேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்காக தான் இப்போ நான் மெஷரிங்லாம் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு. அடுத்து பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம். அடுத்ததாக அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த மசாலா பொருள் எல்லாம் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணும்போதே ஒரு நல்ல வாசம் வரும். கருகி விட்டுறக்கூடாது. அதனால் பார்த்து பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட மல்லி ஆட் பண்ணுறேன். என்னோட மல்லி நாட்டு மல்லி, அதனால் கம்மியாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை உங்கள் மல்லி கடையில் வாங்கின மல்லியாக இருந்தால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு விசில் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் காஞ்ச மிளகாய் ஒரு 6 நம்பர் போடுறேன். உங்கள் மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருவேன். என்னோடய மிளகா கொஞ்சம் காரம் கம்மி தான், அதனால் நான் 6 போடுறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட மசாலா பவுடர் அரைச்சி ரெடி ஆகணும். இதை சூட்டோடு அரைக்கக்கூடாது. ஸோ இதில் ஆறட்டும். இதில் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா 6, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு, மற்றதெல்லாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயை விட்டுட்டு கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் சீரகம், வெந்தயம், மிளகு நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம எப்பயும் பவுடரில் அரைச்சிக்கிறதுனால இந்த வெந்தயம் மிளகுலாம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா இதில் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இது அப்படியே முழுசாக போடணும். சின்ன வெங்காயத்தை நிறைய காய்கறி போடுறதுனால சின்ன வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் காய்கறி போடலை, வெறும் சாம்பார் தான் வைக்கிறீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் நிறைய போட்டு வைக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நான் 1 தக்காளி ஆட் பண்ணுறேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போதே தக்காளி ஃபுல்லாக வதங்கணும் அவசியம் இல்லை. நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். இதில் முருங்கைக்காய் சேர்த்தா ரொம்ப வாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு இந்த முருங்கைக்காய் கிடைக்கல. அதனால் நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது 4 ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஒவ்வொன்றும் 2 பீஸ் ஆட் பண்ணால் போதும், நிறைய காய் வந்துடும். எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னா நான் மோஸ்ட்லி இந்த சாம்பார் தான் வைப்பேன். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் காயெல்லாம் இருக்கும்போது இந்த சாம்பார் தான் வைப்பேன். சாம்பார் அளவும் நிறைய இருக்கும். நிறைய காய் போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வீடே வாசமாக இருக்கும். நம்ம அரைக்கிற மசாலா இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். காய்கறி நல்லா வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், பவுட்ரு பண்ணியாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காமல் அதே இடத்துல திப்பியாகவும் இல்லாமல் அரைக்கணும். அதான் மெயின். பாருங்கள், இப்போ காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இதுக்கு தேவையானது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணுறேன். இதில் வந்து மசாலா வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் அதோட வாசம் போயிடும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா வந்து நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பருப்பு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். காய்கள்லாம் வெந்து வரணும். இந்த பருப்புலேயே காயெல்லாம் வெந்துடும். நம்ம எப்பவுமே வதக்கி விட்ட காய் தான். ஸோ சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ வந்து நீங்கள் சவ் அதுமாதிரி காய்க்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கலாம். நூக்கல் மாதிரி எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். இதை மூடி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், காயெல்லாம் ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சமாக புளி ஆட் பண்ணால் போதும், ரொம்ப புளி தேவையில்லை. நமக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புளியும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இதுவும் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ இறக்க போகிறோமோ அப்போ தான் மசாலா ஆட் பண்ணணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு காய்க்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ குழம்புக்கும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டு இந்த மிளகாய் நம்ம அரைச்சோம்ல பவுட்ரு, சாம்பார் பவுட்ரு, இது வந்து கட்டியாக இருக்கும். அதனால் இது தண்ணி விட்டு இதுமாரி கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இதில் வந்து நான் இன்றைக்கி 2.5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை டைரெக்டாக ஆட் பண்ணால் அங்கங்கே கட்டியாக போயிடும். அதனால் இது மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை. பாருங்கள், குழம்போட கலரே சூப்பராக வந்துருச்சு. இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மூடி விட்டு ஒரு 2 செகண்ட் கொதிச்சா போதும். அப்போ தான் வீடே மணக்கும். ரொம்ப நேரம் கொதிச்சா அந்த குழம்போட வாசனை போயிடும். ஸோ இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போடலாம். என்ன மல்லித்தலை இல்லை, ஸோ அதனால் கருவேப்பிலை மட்டும் போடுறேன். நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி சொல்லுன்னு தெரில, ரொம்ப வாசமாக இருக்கும். இது வந்து நம்ம மினி இட்லி கூட ஊற்றி சாப்பிடும்போது குழந்தைங்க, காய்கறி சாப்பிட்ற குழந்தைங்க கூட இட்லி கூட சேர்த்து ஒரு 4 ஸ்பூன் வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறனால ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு வந்து ஒரு மினி இட்லி பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இட்லி பானையில் ரெடியாக இருக்குது. ஸோ இட்லி ஊற்றி வச்சு எடுத்தால் நம்ம சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், முருங்கைக்காய் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு தான், முருங்கைக்காய் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, இப்படி போட முடியாது, வேறு வழி இல்லை. ஆனால் அந்த முருங்கைக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். முருங்கைக்காய் இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மினி இட்லியை இதுமாரி ஒரு புளியாக இருக்க பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அது மேலே வந்து நம்ம சூப்பராக நம்மளோட சாம்பாரை ஆட் பண்ணி அது மேலே கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிடணும். இந்த சாம்பார் ஆட் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக நெய் விட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் திக்காக கூட வச்சுக்கலாம். நிறைய காய் போடும்போது நல்லாயிருக்கும். இதுமாரி நெய் விட்டு ஆட் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டான நம்மளோட சாம்பார் மினி இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.